Hi students, இன்னைக்கு நம்ம class 12 max 2 dimensional analytical geometry exercise 5.1ல 12th sum பார்ப்போம் இந்த வீடியோல. If the equation 3x square plus 3 minus p into xy plus qy square minus 2px is equal to 8pq represents the circle. ஓகேவா, இந்த ஈக்குவேஷன் ஒரு சர்க்கிளை ரெப்ரசென்ட் பண்ணதுன்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் நமக்கு இருக்கிற க்ளூ. ஃபைண்ட் p and q ஆல்சோ டிட்டர்மைன் த சென்டர் அண்ட் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, இப்போ இதில் இருந்தால் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற ஈக்குவேஷனை எழுதிடுவோம். சாரி, 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3 மைனஸ் பி இன்டூ xy ப்ளஸ் qy ஸ்கொயர் மைனஸ் 2px is equal to 8pq. ஓகேவா, represents a circle means represents a circle. இது சர்க்கிளாக இருக்கணும்னா என்னவாக இருக்கணும்னா நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயரும் ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயர். தெரியும் இல்லையா, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தானே நமக்கு வந்து ஈக்குவேஷனில் வரும். ஸோ அப்போ 3x ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னால் 3 இஸ் ஈக்குவல் டு q. அப்போ க்யூவோட வேல்யூ q is equal to 3ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி சர்க்கிளில் வந்து xy டேர்மே இருக்காது நமக்கு. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xy is equal to 0 தான் இருக்கணும். ஸோ அப்போ xy டேர்ம் என்ன இருக்குது, 3 minus p. 3 minus p is equal to 0. அப்போ p is equal to இந்த 3 இந்த பக்கம் வந்துன்னா -3 ஆகும். இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, கேன்சல் ஆகிடும். அப்போ p is equal to 3ன்னு வந்துடும். நான் டைரெக்டாக போட்டுறேன், p is equal to 3. இப்போ இந்த ஈக்குவேஷனில் க்யூக்கு பிக்கும் க்யூக்கும் நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. இப்போ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் p is equal to 3, q is equal to 3 in equation, in given equation. சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 3x ஸ்கொயர் இது 0 ஆகிடும் இல்லையா. ப்ளஸ் 3 மைனஸ் 3 3 மைனஸ் 3 இன்டூ xy ப்ளஸ் 3y ஸ்கொயர் மைனஸ் 2 3s are 6x is equal to 8 into 3 into 3. அப்போ 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3y ஸ்கொயர் minus 6x இது என்னாகும் 8 into 9 8 9s are 72. இது இந்த பக்கம் வரும்போது மைனஸில் வந்துடும், ஈக்குவல் டு 72. இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம 3ஆல் டிவைட் பண்ணிக்குவோம். ஏன்னா நமக்கு எக்ஸ்கோ ஒய் கோஎஃபிஷியன்ட் வந்து இருக்கக்கூடாது. அப்போ 3ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 3 2s are 6 3 4s are equal to 0. இப்போ சென்டர் அண்ட் ரேடியஸ் கண்டுபிடிக்கலாம். 2g is equal to minus 2. அப்போ g is equal to minus 1. ஓகேவா, இப்போ f is equal to f டேர்மே இல்லைங்க. அப்போ 2f is equal to 0. அப்போ f is equal to 0. c is equal to minus 24. ஸோ இப்போ சென்டர் அண்ட் ரேடியஸ் கண்டுபிடிச்சிடலாமா ஈஸியாக. சென்டர் என்ன வரும், சென்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜி கம்மா மைனஸ் எஃப். அப்போ மைனஸ் 1ன்னு இருக்குது. அப்போ 1 கம்மா 0. ஓகேவா, ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி. அப்போ ஜி ஸ்கொயர்னால் 1 ப்ளஸ் 0 மைனஸ் சின்னா ப்ளஸ் 24ன்னு ஆகிடும். இங்கே இஸ் ஈக்குவல் டு 25. அப்போ இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ சென்டர் அண்ட் ரேடியஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.